அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிக முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்பட 8 மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகள் ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எதற்கான பார்த்தீங்கன்னா, பெஞ்சல் புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தான் இந்த நிவாரண தொகை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைக்கு ரூபாய் 2000 இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 17,000, எருது பசுக்களுக்கு 37,500, சேதமடைந்த குடிசைகளுக்கு புதிய வீடுகள். இப்போ இதை பற்றிய முழுமையான செய்தியை இந்த வீடியோவில் பார்த்துலாம். சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்பட 8 மாவட்டங்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி முதல்வர் நேரில் ஆய்வு நடத்தினாங்க. அடுத்த நிவாரண உதவிகள் தொடர்பான செய்தி வெளியிட்டிருக்காங்க. பின்னர் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன உதவிகள்னு பார்த்தீங்கன்னா, புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 10,000 வழங்கிடவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும், ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 17,000, மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்கிடவும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 வழங்கிடவும், மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 8,500 வழங்கிடவும், எருது பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு செம்பரியாடு உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் 4,000 வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் 100 வழங்கிடவும், அடுத்து குடும்ப அட்டைக்கு ரூபாய் 2,000. அதிக கனமழையின் காரணமாக கடுமையாக மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு கொடுத்துருக்காங்க. நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட கலெக்டர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.